السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. وعد الله المنافقين والمنافقات والكفار نار جهنم خالدين فيها. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மனிதர்களிடம் இருக்க வேண்டிய நல்ல பண்புகள் என்னென்ன, இருக்கக்கூடாத தீய பண்புகள் என்னென்ன என்பதை திருக்குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏராளமான இடங்களில் நாம் அறிந்து கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நம்மிடம் அவசியம் இருக்க வேண்டிய நற்பண்புகளை பற்றி பல சந்தர்ப்பங்களில் பல தலைப்புகளில் நாம் பயான்களில் கேட்டிருக்கிறோம். அதே போன்று நம்மிடம் இருக்கக்கூடாத தீய பண்புகள் தொடர்பாகவும் பல சந்தர்ப்பங்களில் பயான் கேட்டிருக்கிறோம் என்பதை விட எந்தெந்த பண்புகள் நம்மிடம் இருக்கக்கூடாது என்பதை நம்மில் அதிகமானவர்கள் தெரிந்தும் வைத்திருக்கிறோம். இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால், நல்ல பண்புகள் நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்கப்படுவது எந்த அளவிற்கு அவசியமோ அதைவிட நம்மிடம் இருக்கக்கூடிய தீய பண்புகளை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது மிக மிக அவசியம். அது என்ன? நல்ல பண்பை கடைபிடிப்பது எந்த அளவுக்கு அவசியமோ அதே அளவுக்கு தீய பண்பை துரத்துவதும் அவசியம் என்று சொல்லலாமே. அதைவிட இதில் அதிக கவனம் ஏன்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய பிரபலமான ஹதீஸ், புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட நூல்கள்ல இந்த கருத்தை மையமாக வைத்து சொல்லப்படக்கூடிய ஒரு அறிவுரை என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நான் எதை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிட்டேனோ, நல்ல கவனிக்கணும், வார்த்தைகளை கவனிப்பதன் மூலமாகவே பல பாடங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நான் எதை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிட்டேனோ அதில் உங்களால் இயன்றதை செய்யுங்கள். நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 விஷயத்தில் கட்டளையிட்டிருக்கிறார்கள். அதில் நம்மால் 8 விஷயங்களைத்தான் செய்ய முடிந்தது, குற்றம் இல்லை. ஆனால் நான் எதை விட்டு நீங்கள் விலகி கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டேனோ அதை விட்டு முற்றிலுமாக விலக வேண்டும். செய்ய வேண்டும் என்று சொன்ன 10ல் 8 தான் என்னால் செய்ய முடிந்தது, பரவாயில்லை. விலகி கொள்ள வேண்டும் என்று கட்டளையிடப்பட்ட 10 செயல்களை விட்டு முழுமையாக விலக வேண்டும். அதற்காகத்தான் கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகளை கடைபிடிப்பது எந்த அளவிற்கு அவசியமோ அதைவிட நம்மை விட்டும் தூரமாக்க வேண்டிய தீய பண்புகளை முற்றிலும் துடைத்து எறிவது மிக மிக அவசியம். அப்படி நம்மை விட்டும் நாம் துடைத்து எறிய வேண்டிய பண்புகளும் ஒன்றுதான் நயவஞ்சகத்தனம். நயவஞ்சகத்தனத்துக்கும் 2 முகங்கள் தலைப்பு சொல்லப்பட்டிருக்கிறதே, அதற்கும் என்ன சம்பந்தம்? பலருக்கும் கேள்வி வரலாம். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நயவஞ்சகர்களை 2 முகம் உடையவர்கள் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். என்னிடம் வரும்பொழுது எனக்கு நல்லவனாக நடிப்பது, உங்களிடம் வரும்பொழுது உங்களுக்கு நல்லவனாக நடிப்பது, சந்தர்ப்பத்திற்கு ஏற்றார் போன்று தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளுதல், இதைத்தான் நயவஞ்சகம் என்று சொல்லுவோம். எனவே நயவஞ்சகத்தனம் என்றால் என்ன?
உங்களிடமும் என்னிடமும் நயவஞ்சகத்தனம் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் கண்டுபிடித்து அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அடையாளங்கள் என்னென்ன, மார்க்க அறிவுரைகளுக்கு பிறகும் ஒருவர் தொடர்ந்து அந்த நயவஞ்சகத்தனத்திலேயே இருந்தால் அவருடைய மறுமை நிலை என்ன என்பது போன்ற கேள்விகளுக்குரிய பதிலைத்தான் இரு முகங்கள் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக சுருக்கமாக சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பானவர்களே, நயவஞ்சகத்தனம் என்றால் என்ன? இதுக்கு பெரிய விளக்கம் யாருக்கும் தேவையில்லை. உள்ளே ஒன்றை வைத்துக் கொண்டு உதட்டில் ஒன்றை வெளிப்படுத்துவது, சந்தர்ப்பத்திற்கு ஏற்றார் போன்று நடந்து கொள்வது, எல்லோரையும் சந்தோஷப்படுத்த வேண்டும், எல்லோரை கொண்டும் பயன் பெற வேண்டும் என்பதற்காக எல்லோரிடமும் அவர்களுக்கு ஏற்றார் போன்று நடிப்பது, எப்படினாலும் சொல்லலாம். எல்லாம் ஒரே கருத்து தான். ஆளுக்கு தகுந்த மாதிரி வேஷம் போடுறது, இடத்துக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கையை மாற்றிக்கொள்வது. சுருக்கமாக சொன்னால், என்னுடைய உலக ஆதாயம் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் தேவையோ அத்துணையையும் மார்க்க வரம்பை மீறி செய்வது. இதுதான் நயவஞ்சகத்துக்கான சரியான வரைவிலக்கணம். அன்பானவர்களே, இந்த நயவஞ்சகத்தனம் ஒருவேளை நம்மிடம் இருந்து விட்டால் நம்முடைய மறுமை நட்டமாகி விடுமே என்ற அச்சம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு ஒரு கேள்வி வரும். என்னிடம் நயவஞ்சகத்தனம் இருக்குது இல்லைங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அன்பானவர்களே, அதற்கு இஸ்லாம் சில அடையாளங்களை சொல்லுகிறது. அந்த அடையாளங்கள் உங்களிடம் இருந்தால், என்னிடம் இருந்தால் நம்மிடம் நயவஞ்சகத்தனம் இருக்கிறது என்பது பொருள். அந்த அடையாளத்தை நம்மிடம் இருந்து அகற்றுவதன் மூலம் நயவஞ்சகத்தனத்தை விட்டு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். இந்த அடையாளங்களை சொல்லுவது யார்? நீங்களோ நானோ, உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிஞர்களோ பெரிய மேதைகளோ அவங்கெல்லாம் சொல்லல. வஹி மூலமாக சொல்லப்பட்ட அடையாளங்கள், அல்லாஹ் சொன்ன அடையாளங்கள், தன்னுடைய தூதர் மூலமாக அல்லாஹ் சொன்ன அடையாளங்கள். இதுல சந்தேகத்துக்கே இடமில்லை. ஏதாவது ஒரு காரணத்தை நானோ நீங்களோ கற்பனையாக சொன்னால் அல்லது சிந்தித்து சொன்னால் அது சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். ஆனால் எது வஹி மூலமாக நமக்கு சொல்லப்பட்டதோ அது ஒருபோதும் சந்தேகத்திற்குரியதாக இருக்கவே இருக்காது. அப்படி என்றால் இந்த அடையாளங்களை ஒவ்வொன்றாக நாம் அறிந்து கொண்டு அந்த அடையாளம் நம்மிடம் இருந்தால் அதை நாம் துடைத்து எறிவதன் மூலம் நயவஞ்சகத்தனத்தை விட்டு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கான முயற்சியாகத்தான் இந்த தலைப்பு. அவன் முனாஃபிக், இவன் முனாஃபிக், அவ முனாஃபிக், இப்படி மற்றவர்களை பற்றி எடை போடுவதற்காக இந்த தகவல்கள் சொல்லப்படவில்லை. முழுக்க முழுக்க பேசக்கூடிய என்னுடைய சீர்திருத்தம், கேட்கக்கூடிய உங்களுடைய சீர்திருத்தம், இதை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த விஷயங்களை அணுக வேண்டும். அன்பிற்குரியவர்களே, முதல் அடையாளமாக ஒருவரிடம் நயவஞ்சகத்தனம் இருக்கிறது, இரட்டை முகமுடையவராக அவர் இருக்கிறார் என்பதற்கான முதல் அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். புகாரியில் இடம்பெறக்கூடிய 33, 34, முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 90 ஆகிய ஹதீசுகளில் பார்க்கலாம். எவன் பொய் பேசுகிறானோ அவனிடம் நயவஞ்சகத்தனம் இருக்கிறது. அது எப்படிங்க? பொய் இல்லாம வாழ முடியுமா? ஒருவர் வியாபாரத்தை தொடங்க வேண்டும் என்றால் வியாபாரத்துக்கான காசு இருக்குதோ இல்லையோ, வியாபாரம் செய்வதற்கு ஒரு கடையை பிடிச்சாரோ இல்லையோ, அட்வான்ஸ் கொடுத்தாரோ இல்லையோ, வியாபாரத்துக்கு தேவையான பர்னிச்சர்கள், கட்டுமுட்டு சாமான்கள் வாங்கி வச்சிருக்காரோ இல்லையோ, அவர் அந்த வியாபாரத்தில் சக்சஸ் ஆக வேண்டும் என்றால் அவருக்கு பொய் பேச தெரியணுமே. இதுதான் உலக மதிப்பீடு. என்ன வியாபாரம் செய்ய போறீங்க அது அப்புறம் யோசிக்கலாம். வியாபாரத்தை வெற்றிகரமாக செய்வதற்கு பொய் பேச தெரியுமா? பொய் பேசாம வியாபாரம் செய்யவே முடியாது. இது உலகில் உள்ள பெரும்பாலானவர்களுடைய ஒப்பீனியன். சரியா? அதிகமான மக்கள் சொல்லுகிறார்கள் என்பதற்காக அது சரியாகி விடுமா? அதிகமான மக்கள் கடைபிடிக்கிறார்கள் என்பதற்காக அது சரியாகி விடுமா? சரி ஆகாது என்பதற்குத்தான் இந்த ஹதீஸ் ஆதாரம். பேசினால் பொய் பேசுவான், அது நயவஞ்சகத்தனத்துடைய முதல் அடையாளமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஒரு உறுதி நமக்குள்ளாக பொய் பேசாம ஒரு நாள் இருந்து பார்ப்போமே.
2 நாட்கள் இருந்து பார்ப்போமே, 3 நாட்கள் இருந்து பார்ப்போமே. பயிற்சி எடுத்துக்கொண்டால், முயற்சி செய்தால் நிச்சயமாக பொய் இல்லாத ஒரு வாழ்க்கையை தாராளமாக வாழ முடியும். எந்தெந்த காரணத்துக்கெல்லாம் பொய் சொல்லலாம், எதுக்கெல்லாம் மார்க்கத்துல பொய் சொல்ல அனுமதி, அது தனி தலைப்பு. பொய் அப்படிங்கிற தலைப்புல அதையெல்லாம் விரிவாக பார்க்கலாம். அடிப்படை என்ன? உள்ளத்தில் ஒன்றை ஒளித்து வைத்துக் கொண்டு உதட்டில் வேறொன்றை வெளிப்படுத்துவது, இதற்கு பெயர்தான் பொய். இது நயவஞ்சகத்தனத்துடைய முதல் அடையாளம். ஆனால் பெரும்பாலான மனிதர்களுடைய புரிதல் என்ன தெரியுமா? பொய்யெல்லாம் ஒரு பாவமே இல்லைங்க. சமூகத்தில் பொய்ங்கிறது ஒரு பாவமே இல்லை. ஏனென்றால் மக்கள் வாழ்க்கையில் அது 2 கலந்து விட்டது. பொய் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, பொய் இல்லாமல் வியாபாரம் இல்லை, பொய் இல்லாமல் உத்தியோகம் இல்லை, பொய் இல்லாமல் குடும்பம் இல்லை, பொய் இல்லாமல் உலகமே இல்லை அப்படிங்கிற ஒரு பொது புரிதலுக்கு நாம் வந்துவிட்ட காரணத்தால் பொய்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏதோ அந்த காலத்துல ரசூலுல்லாஹ் சொல்லி வச்சாங்க, இப்படியெல்லாம் முஸ்லிம்கள் பேசக்கூடிய நிலை. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? புகாரில் இடம்பெறக்கூடிய 3494வது ஹதீஸிலே பார்க்கிறோம். பொய் தீமைக்கு வழிகாட்டும். ரசூலுல்லாஹ் அழகா சொல்றாங்க பாருங்க, உண்மை நன்மைக்கு வழிகாட்டும், நன்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். ஒருத்தர் உண்மை பேசினால் அதன் மூலம் அவர் நன்மை செய்யக்கூடியவராக மாறிவிடுவார். அந்த நன்மை அவரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். பொய் தீமைக்கு வழிகாட்டும், தீமை அதை பொய் பேசுபவரை நரகத்திற்கு அழைத்து சென்றுவிடும். சர்வசாதாரணமாக நாம் எந்த பொய்யை மதிப்பீடு செய்து வைத்திருக்கிறோமோ அந்த பொய் நாம் நரகத்திற்கு செல்வதற்கே காரணமாகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள். அது அல்லாமல் நயவஞ்சகத்தனத்துடைய முதல் அடையாளமே பொய் தான். நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ள பொய்யை விட்டும் இயன்ற வரை நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, 2வது அடையாளமாக இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய தகவல், வாக்களித்தால் மாறு செய்வது. யாருக்காவது ஒரு விஷயத்துல வாக்கு கொடுக்கிறது, ஆனா அந்த வாக்குப்படி நடக்கிறது இல்லை. இது நயவஞ்சகத்தனத்துடைய 2வது அடையாளம். இதையும் புகாரில் இடம்பெறக்கூடிய 33 மற்றும் 34வது ஹதீஸ்களிலும், முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 90வது ஹதீஸிலும் பார்க்கலாம். வாக்குங்கிறது கடனை போன்றது. ஒருவரிடம் பணத்தை கடனாக வாங்குகிறோம் என்றால் அதை திரும்ப கொடுப்பது எந்த அளவிற்கு அவசியமோ அதுபோன்று ஒருவரிடம் வாக்களித்தால் அதன்படி நடப்பது மிக மிக அவசியம். இதுவும் அதே நிலைதான். அந்த நேரத்துல சொல்லுவோம், அதையெல்லாம் செய்யணுமா என்ன? அரசியல்வாதி மட்டும் வாக்கு மீறுபவன் அல்ல. அரசியல்வாதிக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களிலும் பெரும்பாலானவர்கள் வாக்கு மீறுபவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நடைமுறையில பார்க்கிறோம். பெரும்பாலானவர்களுடைய நிலை எப்படி இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை. நாம் மறுமையை நம்பியவர்கள். மரணத்திற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையை நல்லதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அச்சமுடையவர்கள். நாம் என்ன செய்யணும்? வாக்குகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் நல்லவர்களாக நடக்க வேண்டும். இல்லை என்றால் நம்மிடம் நயவஞ்சகத்தனம் குடிகொண்டிருக்கிறது என்பது பொருள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. 3வதாக, நம்பினால் மோசம் செய்தல். எல்லோரும் அல்லது பெரும்பாலானவர்கள் அனுபவப்பட்டிருப்போம். ரொம்ப நம்பிக்கையா இருந்த கடைசி நேரத்துல கழுத்து அறுத்துட்டார். பெரும்பாலானவர்களுடைய வாயிலிருந்து இந்த வாசகத்தை நாம் கேட்டிருப்போம். கடைசி நேரம் வரைக்கும் அவனை தாங்க மலை மாதிரி நம்பினேன், கழுத்தறுத்துட்டான், நம்பிக்கை மோசடி செஞ்சுட்டான், துரோகம் பண்ணிட்டான். அன்பானவர்களே, இதை சாதாரண ஒரு தவறு என்று இஸ்லாம் சொல்லவில்லை, மாறாக நயவஞ்சகத்தனத்துடைய அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார். பெரும்பாலான மக்களுக்கு இந்த 3 விஷயம் தெரியும். ஏன்னா மக்தப் மதரசாவில இருந்து நமக்கு அப்படியே சொல்லி கொடுத்துட்டாங்க. நயவஞ்சகத்தனத்தின் அடையாளங்கள் யாவை? 3. பேசினால் பொய் பேசுவான், வாக்களித்தால் மாறு செய்வான், நம்பினால் மோசம் செய்வான். இது மக்தப் மதரசாவில இருந்து பெரும்பாலானவர்களுக்கு மனப்பாடம். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயங்களை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லுகின்றன. புகாரில் இடம்பெறக்கூடிய 34வது ஹதீஸில் 4வது அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, விவாதம் செய்தால் நியாயமின்றி பேசுவான். இந்த தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் நயவஞ்சகன். ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறோம், நீங்க சொன்ன மாதிரி 20ஆம் தேதி நாங்க வர்றோம், நீங்க அந்த பணத்தை கொடுத்துருங்க. என்ன 20ஆம் தேதி வர்றீங்க? இல்ல பாய், நீங்க என்கிட்ட வாங்கின காசு. என்ன காசு?
என்ன பேச முடியும்? நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. என்ன அவசரப்பட்டுட்டேன்? எதிராளியை வீழ்த்துவதாக நினைத்து கொண்டு இவன் நயவஞ்சகத்தனத்தின் மூலமாக நரகத்தில் வீழ்ந்து விடுகிறான். நீங்க சொல்றீங்க, ஆனா அதுக்கு குர்ஆன்ல ஹதீஸ்ல ஆதாரம் இல்லையே. ஆதாரம் இல்லைன்னா இப்படி கேட்பவர்களை நாம் என்ன சொல்லுவது? அவ்வளவு வேகமா வந்தீங்க, அதனாலதான் அங்க ஆக்சிடென்ட் ஆச்சு. நான் வேகமா வந்தேன், நீங்க பார்த்து வர வேண்டியது தானே. இது மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி விவாதிக்கும் பொழுது, கருத்து பரிமாற்றம் செய்யும் பொழுது ஒருவர் நியாயமின்றி பேசுகிறார் என்றால் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம், அவர் நயவஞ்சகர். அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இதுவும் நயவஞ்சகத்தனத்துடைய ஒரு அடையாளமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இது புகாரியுடைய 34வது ஹதீஸ்ல பார்க்கலாம். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அல்லாஹுவை ஏமாற்ற நினைப்பது. அல்லாஹ்வை போய் நாம ஏமாற்ற முடியுமா? அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் இது நன்மை என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், இதை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறான். நான் செய்ய மாட்டேன். தொழுகை 5 வேளை கடமை என்பதை தெரியாத முஸ்லிம்கள் உலகத்தில் யாருமே இல்லை. ஆனால் பெரும்பாலானவர்கள் தொழாமல் இருக்கிறார்கள். என்ன காரணம்? வட்டிக்கு வாங்கக்கூடாது, வரதட்சணை வாங்கக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, மது அருந்தக்கூடாது, திருடக்கூடாது, இறை மோசடி செய்யக்கூடாது, அடுத்தவங்க பொருள் அனுமதி இல்லாம எடுக்கக்கூடாது. எல்லாமே தவறு என்று தெரியும், ஆனாலும் செய்வோம். சர்வசாதாரணமாக முஸ்லிம்கள் பேசுவதை கேட்கிறோம். இதெல்லாம் நாம செய்யறோமே. அல்லாஹ் நம்மளை பார்க்கறது தான் அல்லாஹ்வுக்கு வேலையா? நீங்க அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் பயந்துக்கோங்க. ஆமா, நம்மளை பார்க்கறது தான் அல்லாஹ்வுக்கு வேலை. அல்லாஹ்வை இவர்கள் என்ன மதிப்பீட்டில் வைத்திருக்கிறார்கள்? அல்லாஹ்ங்கிறவன் நம்ம ஏமாத்த நினைச்சா ஏமாந்துருவான். நம்மால் அல்லாஹ்வை ஏமாற்ற முடியும் என்ற மதிப்பீட்டில் தான் அல்லாஹ்வை இவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். தங்களை சாமர்த்தியசாலிகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். 4வது அத்தியாயம் 142வது வசனத்திலே பேசுகிறான், இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ். நயவஞ்சகர்கள் அல்லாஹ்வை ஏமாற்ற நினைக்கிறார்கள். அல்லாஹ்வை ஏமாற்ற நினைக்கக்கூடிய குணம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களை அல்லாஹ் நயவஞ்சகர்கள் என்று சொல்லுவார். அல்லாஹ்வை நம்மளால ஏமாற்ற முடியுமா? நாம ஏமாற்றலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். முடியாது, அது வேறு விஷயம். அந்த நினைப்பு உங்களிடம் இருந்தாலே உங்களிடம் நயவஞ்சகத்தனம் குடிகொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த வசனம் ஆதாரமாக இருக்கிறது. அடுத்த அடையாளம் அன்பிற்குரியவர்களே, முதல்ல சொல்லப்பட்டது 4, அல்லாஹ்வை ஏமாற்ற நினைக்கிறார்கள் என்பது 5வது அடையாளம். 6வது அடையாளமாக அதே 4வது அத்தியாயம் 142வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார், வஇதா காமு இலஸ்ஸலாத்தி காமு குஸாலா. அவர்கள் தொழுகையில் நின்றால் சோம்பேறிகளாக நிற்கிறார்கள். இமாம் சாப்புக்கு சொல்லி வைக்கணும், கொஞ்சம் சுருக்கமா தொழுங்கன்னு சொல்லணும். எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார். இமாமுக்கே இவன் இமாம் ஆயிடுவான். வெள்ளிக்கிழமை சுபுஹ் தொழுகையில முதல் ரக்காத்துல அலிஃப் லாம் சஜிதாவும், 2வது ரக்காத்துல சூரத்து தஹ்ரும் ஓதுவது நபி வழி. தொழுக முடிச்சு வெளியே வர்ற பழக்கமா நம்ம இமாம் கரெக்டா தானே தொழ வைப்பாரு. இன்னைக்கு ஏதோ மறந்துட்டாரோ, இவ்வளவு நீளமா தொழுகிறார். வெள்ளிக்கிழமை இதை ஓதுவது சுன்னத் என்பதை கூட விளங்காத நிலை. ஏனென்றால் தொழுகையில் நிற்பது அவருக்கு அந்த அளவிற்கு சோம்பேறித்தனமாக இருக்கிறது. பலவீனத்தின் காரணமாக, நோயின் காரணமாக, முதுமையின் காரணமாக, இயலாமையின் காரணமாக ஒருவர் சிரமப்படுகிறார் என்றால் அது வேறு. எந்த காரணமும் இல்லை, ஆனாலும் தொழுகையில் நிற்பதை சிரமமானதாக, சோம்பலுக்குரியதாக ஒருவர் கருதுகிறார் என்றால் அவரிடம் நயவஞ்சகத்தனம் குடிகொண்டிருக்கிறது என்பதற்கு 4வது அத்தியாயத்துடைய 142வது வசனம் ஆதாரமாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, 7வது அடையாளமாக அதே வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், யுராஊனன் நாஸ். மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுகிறார்கள். தொழுகைங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை, அதை நிறைவேற்றியே ஆக வேண்டும், அது என் மீது கடமை. அதை விட்டுவிட்டு யாராவது நம்மை கவனிக்கிறார்கள் என்று சொன்னால் நீண்ட நேரம் தூங்கிட்டாரோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு எல்லாம் சிலருடைய தொழுகை. அல்லாஹ்வுக்காக தொழுவது என்பது வேறு. பிறர் நம்மை பார்க்கிறார்கள், நாம் நீண்ட நேரம் தொழுகிறோம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு, சுருக்கமாக சொன்னால் மக்களுக்கு காட்டுவதற்கு, விளம்பரத்திற்கு, முகஸ்துதிக்கு. ஒருவர்
வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார் என்றால் அவரிடமும் நயவஞ்சகத்தனம் குடிகொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த வசனம் ஆதாரமாக இருக்கிறது. அன்பானவர்களே, கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. இதை விட்டெல்லாம் விலக முடியுமா? சர்வசாதாரணமாக நாம் இதையெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் தப்பே இல்லைங்க. நம்மளை பத்தி அவருக்கு ஒரு நல்ல எண்ணம் ஏற்படணும்னா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் என்று நியாயப்படுத்துகிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், அது நயவஞ்சகத்துடைய அடையாளம் என்று சொல்லுகிறான். அன்பிற்குரியவர்களே, எந்த செயலை செய்தாலும் அதில் இறை திருப்தி நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர மக்களுக்கு காட்டுதல் என்ற ஒரு விஷயம் வந்துவிடவே கூடாது. அடுத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா யذ்குரூனல்லாஹ இல்லா கலீலா. அவர்கள் அல்லாஹுவை குறைவாகவே நினைவு கூறுகிறார்கள். இதுவும் நயவஞ்சகத்தனத்துடைய அடையாளம். அதே 4வது அத்தியாயம் 142வது வசனம். அல்லாஹுடைய ஞாபகம் ரொம்ப குறைவாக, அல்லாஹுடைய ஞாபகமே இல்லாதவனை பற்றி இங்கு பேசவில்லை. அல்லாஹுடைய ஞாபகம் ஒருவரிடம் இருக்க வேண்டிய அளவுக்கு இல்லாமல் குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் அதுவே நயவஞ்சகத்தனத்திற்குரிய அடையாளம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அப்படி என்றால் அறவே அல்லாஹ்வுடைய ஞாபகம், அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாதவர்களுடைய நிலை என்ன? ஒருவரிடம் எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவர் நன்மைகளில் ஈடுபடுவார். ஒருவரிடம் எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவர் தீமைகளை விட்டு விலகி இருப்பார். அல்லாஹ்வுடைய ஞாபகம் குறைய குறைய நன்மைகளை விட்டு விடுவார், தீமைகளை செய்வார். இதன் மூலம் அவர் நயவஞ்சகர் என்று அல்லாஹுவால் அடையாளம் காட்டப்பட்டு விட்டார். இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய, புகாரியில் இடம்பெறக்கூடிய 2 ஹதீஸ்கள். முதல்ல புகாரியில் இடம்பெறக்கூடிய 657வது ஹதீஸ், சுபுஹ் தொழுகையும் இஷா தொழுகையும் நயவஞ்சகர்களை தவிர வேறு யாருக்கும் சிரமமானதாக இருக்காது. யாருக்கு சுபுஹ் தொழுகை சிரமமாக இருக்கிறதோ, இஷா தொழுகை சிரமமாக இருக்கிறதோ, லொஹர் அசர் மகரிபுக்கெல்லாம் வந்துடுறார், சுபுஹ் இஷா மட்டும் அவருக்கு சிரமமாக இருக்கிறது என்று சொன்னால் நாம நினைக்கிறோம் காலையில தூக்கம், அதனால சுபுவுக்கு வர முடியாம போச்சு, நைட்டு கடையெல்லாம் மூடிட்டு கொஞ்சம் பிஸியா இருந்திருப்பாரு, அதனால இஷாவை விட்டுட்டார். காரணத்தோடு தொழுகையை தாமதிப்பது அல்லது ஜமாத்தை விடுவது என்பது வேறு. காரணமே இல்லை, ஆனாலும் இஷா தொழுகையும் சிரமமாக தெரிகிறது, சுபுஹ் தொழுகையும் சிரமமாக தெரிகிறது என்றால் அவர் நயவஞ்சகர், முனாஃபிக் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறார். புகாரில 657வது ஹதீஸ். முஸ்லிம்ல இன்னும் கடுமையாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. 1097வது ஹதீஸாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பாக இடம்பெறுகிறது. ஒருவன் காரணமே இல்லாமல் தொழுகையை தாமதப்படுத்தினார். உதாரணத்திற்கு லொஹர் தொழுகையுடைய ஆரம்ப நேரம் 12:30 மணி என்று வைத்துக்கொள். உதாரணத்திற்காக 12:30 மணிக்கு லொஹருடைய ஆரம்ப நேரம், 3:30 வரை லொஹருடைய வக்து. 12:30 மணிக்கு ஆரம்பிச்சு 1:30, 2:30, 3 மணி நேரம் லொஹருடைய நேரம். சிறப்பு என்ன? தொழுகை நேரம் வந்தவுடன் தொழுது கொள்வது சிறப்பு. ஏதோ காரணம், பயணத்திலிருந்து வந்திருக்கிறார், மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார், ஏதோ ஒரு அவசர நியாயமான தேவையின் காரணமாக கடைசி நேரத்துல ஒரு 3:20க்கு தொழுது முடிச்சார், ஒரு 3:15க்கு தொழுது முடிச்சார் என்றால் இவர் அந்த நேரத்திற்குள் தொழுது விட்டார், பிரச்சனை இல்லை. எந்த காரணமுமே இல்லாமல் ஒருவன் தொழுகையை தாமதப்படுத்தி 12:30 மணிக்கு லோகருடைய வக்து வந்துருச்சு, அங்க நின்று பேசுறது, இங்க நின்று பேசுறது, டீ கடையில பேசுறது, ஃப்ரெண்டுகள் கூட சும்மா நேரத்தை கடத்துறது, கடைசியில் அவசரமா 3:15 மணிக்கு லோகருடைய வக்து போகுதோ அப்படின்னு வேக வேகமா வந்து தொழுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகையை காரணமே இல்லாமல் தாமதப்படுத்தி விட்டு கடைசி நேரத்தில் அவசரமாக வந்து கோழி கொத்துவதை போன்று 4 கொத்துகளை ஒருவன் கொத்தி முடித்து விட்டான் என்றால் அது நயவஞ்சகனுடைய தொழுகை என்று சொன்னார். முஸ்லிம்ல தமிழாக்கம் முஸ்லிம் இருக்கு இல்லையா, 1097வது ஹதீஸ். தொழாதவனை பற்றி தொழுபவனே காரணம் இல்லாமல் தாமதமாக தொழுதால் அவன் நயவஞ்சகன் என்றால் அறவே தொழுகை இல்லாமல் இருக்கிறான், அவனுடைய கதி என்ன?
இதே நயவஞ்சகத்துடைய ஒரு அடையாளமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அடுத்த அன்பிற்குரியவர்களே, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு நெருக்கடி, ஏதோ ஒரு சிரமம் என்றால் போராடி அதை பெற வேண்டும் என்கிற சூழல் சில நேரங்களில் ஏற்படும். அந்த மாதிரி நேரத்துல போராடுறதுக்கு முன் வர்றதில்லை, ஆனா பயன் மட்டும் பெற்றுக்கொள்வது. எந்த போராட்டத்திலும் ஈடுபட மாட்டோம், அதனால் கிடைக்கக்கூடிய பயன்களை மட்டும் பெற்றுக்கொள்வோம். முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், அரசாங்கத்தை எதிர்த்து ஆளும் வர்க்கத்திற்கு கோரிக்கை வைக்கும் விதமாக பல போராட்டங்கள் நடத்தப்பட்டன. அதில் கலந்து கொள்ளாத பலர் போராட்டம்லாம் ஹராம், ஆர்ப்பாட்டம்லாம் ஹராம்னு சொன்ன பலர் இன்று சொகுசாக அரசு வேலைகளில் இருக்கிறார்கள். நாங்க போராட்டத்துக்கு வரமாட்டோம், எங்க வீட்டு பெண்கள் அனுப்ப மாட்டோம்னு சொன்ன பலர் நமக்கு தெரிந்து சொகுசாக குரூப் 4 மூலமாக, குரூப் 2 மூலமாக, குரூப் 1 மூலமாக டிஎன்பிஎஸ்சில செலக்ட் ஆகி அரசு பணிகளில் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரி போராட முன் வரமாட்டோம், பயனை மட்டும் பெற்றுக்கொள்வோம் என்ற குணம் ஒருவரிடம் இருந்தால் அவர் நயவஞ்சகர் என்று திருக்குர்ஆனுடைய 9வது அத்தியாயம் 42வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஒருவரிடம் பழகுகிறோம், பயன் கிடைக்கும் வரை பழகி கொண்டிருக்கிறோம், அவரை கொண்டு இனிமேல் பயன் கிடைக்காது என்றால் அவருடைய நட்பை துண்டித்து விடுகிறோம். இந்த நிலை யாரிடம் இருக்கிறதோ அவர் நயவஞ்சகர் என்று 9வது அத்தியாயம் 58வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். பெரும்பாலான மனிதர்கள் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நான் ஒருவரிடம் பழகுகிறேன் அல்லது என்னிடம் ஒருவர் பழகுகிறார் என்றால் ஆதாயம் கிடைக்கிற வரைக்கும் நட்பு தொடர்கிறது. ஒரு பெரிய தொழிலதிபர், அவரோடு சகவாசம், அவரை கொண்டு இவர் பல பயன்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறார். ஏதோ சூழ்நிலை அவருடைய தொழில் முடிந்து விட்டது, இனி இந்த ஆளோடு இருந்து எந்த பயனும் இல்லை, அப்படியே நட்பை துண்டித்துக் கொள்வது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார் 9வது அத்தியாயம் 58வது வசனத்துல, இது நயவஞ்சகத்தனத்துடைய அடையாளம் என்று சொல்லுகிறார். நம்மலாம் இதை ஒரு தப்பாவே நினைக்கல, நியாயம் தானே, இனிமே அவரோட இருந்து என்ன பயன், அதனால தூரம் வந்துட்டேன், இதெல்லாம் தப்பா அப்படின்னு நம்ம கேட்போம். அல்லாஹ் தப்புன்னு சொல்லல, தப்புக்கு மேல தப்பு நயவஞ்சகத்தனம் என்று சொல்லி காட்டுகிறார். அன்பானவர்களே, 9வது அத்தியாயம் 67வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், யார் அல்லாஹ்வை மறந்து விட்டார்களோ, அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களிடம் நயவஞ்சகத்தனம் குடிகொண்டிருக்கிறது. நல்ல விஷயத்திற்காக செலவு செய்ய யார் கஞ்சத்தனம் காட்டுகிறார்களோ அவர்களிடம் நயவஞ்சகத்தனம் குடிகொண்டிருக்கிறது. நான் செலவு செய்வேன், என் பணம், விரும்பினா செய்வேன், இல்லைன்னா இல்லை அப்படின்னு நம்ம ஒண்ணு வியாக்கியானம் பேசலாம். குர்ஆன் சொல்லுகிறது, நல்ல விஷயத்துக்காக செலவு செய்வதில் கூட ஒருவர் கஞ்சத்தனம் காட்டுகிறார் என்றால் அவரிடம் நயவஞ்சகத்தனம் குடிகொண்டிருக்கிறது. கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதுல்ல, இதெல்லாம் ஒரு குற்றமா, இதெல்லாம் ஒரு பாவமா, சர்வசாதாரணமா நம்ம சொல்லிட்டு கடந்து போயிடுவோம். ஆனால் இஸ்லாம் அந்த அளவிற்கு நமக்கு பாடம் நடத்துகிறது. செலவு செய்ய யோசிப்பது, இறை நினைவை விட்டு தூரமாக இருப்பது, இதுவெல்லாம் கஞ்சத்தனத்திற்குரிய அடையாளம் என்று அழகாக மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அன்பிற்குரியவர்களே, ஒரு விஷயத்தை பற்றி தெளிவாக முடிவெடுக்காமல் இருப்பது, இந்த நோய் அதிகமான மக்களிடம் இருப்பதை பார்க்கிறோம். இதை செய்யலாமா, அதை ஒரு விஷயத்தை செய்யலாமா வேணாமாங்கிற குழப்பம் வருகிறோம். செய்யலாம் வேணாம், வேணாம் செய்யலாம், செய்யலாம் வேண்டாம், இப்படி ஒரு தடுமாற்றம். இன்னும் சிலர் அவர்களுக்கு முன்னால் 2 விஷயங்கள் இருக்கின்றன, இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இப்படி ஒரு தடுமாற்றம். செய்யலாமா வேணாமாங்கிற தடுமாற்றம் ஒன்று, செய்யலாமா முடிவாயிருச்சு, எதை செய்யலாம்ங்கிற தடுமாற்றம். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 5369வது ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்தை சொல்லி விளக்குகிறார்கள். ஒரு பெட்டை ஆடு, பெண் ஆடு சிறிது நேரம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆண் ஆட்டிடம் சென்று அதை மகிழ்விக்கிறது. பிறகு கொஞ்ச நேரம் இங்க இருக்கக்கூடிய இன்னொரு ஆண் ஆடு அதை மகிழ்விப்பதற்காக இங்கிருந்து அங்கே வந்து விடுகிறது. ஆட்டுக்கு கற்பு, விபச்சாரம் அதெல்லாம் கிடையாது. புரிதலுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்லி சொல்லுகிறார்கள். ஒரு பொம்பளை கொஞ்ச நேரம் இந்த பக்கம் ஒரு ஆணை மகிழ்ச்சி படுத்துகிறாள், அங்கிருந்து வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய இன்னொரு ஆணிடம் கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அவளை என்னன்னு சொல்லுவோம் அப்படிங்கறத விளங்கும் விதமாக ஒரு ஆட்டை உதாரணமாக சொல்லுகிறார்கள். ஒரு பெட்டை ஆடு முதலில் சிறிது நேரம் ஒரு ஆண் ஆட்டை மகிழ்விக்கிறது, பிறகு இன்னொரு ஆண் ஆட்டை மகிழ்விக்கிறது. இது எதுக்கு உதாரணமா சொல்றாங்க? ஒரு விஷயத்தை பற்றி தெளிவா முடிவெடுக்காம இங்க அங்க இங்க அங்கிற ஒரு நிலையற்ற மனோநிலையில் ஒருவர் இருக்கிறார் என்றால்
அதை கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நயவஞ்சகத்துடைய அடையாளம்னு சொல்றாங்க. அதிகமான மக்களிடம் இந்த நோய் இருக்கிறத பாக்குறோமா இல்லையா? பிளண்டர் மைண்ட், செய்யலாம் வேணாம், செய்யலாம் வேணாம், வேணாம் செய்யலாம். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் ஒரு தப்பா, இதெல்லாம் ஒரு பாவமா. இஸ்லாம் பாவம்ங்கிறத கடந்து இது ஒரு நயவஞ்சகத்தனத்துடைய அடையாளம்னு சொல்லுது. அதுக்கு பிறகு கூட நம்ம பயப்படலைன்னா எவ்வளவு பெரிய நட்டம். இறுதியாக அன்பிற்குரியவர்களே, 9வது அத்தியாயம் 67வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், பொதுவாக மார்க்க கட்டளை எது? நன்மையை ஏவி தீமையை தடுப்பது. ஆனால் நயவஞ்சகர்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? தீமையை ஏவி நன்மையை தடுப்பது. இந்த நோய் யாரிடத்தில் எல்லாம் இருக்கிறதோ அவர்களிடம் நயவஞ்சகத்தனம் குடிகொண்டிருக்கிறது என்று இஸ்லாம் அழகாக சொல்லுகிறது. 9வது அத்தியாயம் 67வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார். அன்பானவர்களே, இப்பொழுது பட்டியலிடப்பட்ட இந்த விஷயங்களை அப்படியே அசை போட்டு பாருங்கள். ஒருவேளை இந்த குணத்தில் ஏதாவது ஒன்று என்னிடம் இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் என்னிடம் நயவஞ்சகத்தனம் குடிகொண்டிருக்கிறது என்பதை புரிந்து பயந்து இந்த தன்மைகளை விட்டும் நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதன் மூலமாக நயவஞ்சகத்தனத்தை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்கிறோம். இவ்வளவு அறிவுரைக்கு பிறகும் ஒருவர் தொடர்ந்து இந்த அடையாளங்களோடு நீடித்தால் அவருடைய நிலை என்னவாக இருக்கும் என்பதை 2ஆம் முறையிலே பார்ப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நயவஞ்சகத்தனம் என்பது பேர் ஆபத்தான ஒரு பண்பு. அது நம்மிடம் இருக்கவே கூடாது. ஒருவேளை அந்த பண்பு நம்மிடம் இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள முடியாத நெருக்கடி ஏற்பட்டால் குறிப்பிட்ட சில அடையாளங்களை வைத்து அந்த பண்பு நம்மிடம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். அந்த பண்புகளை விட்டும் நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் கடந்து ஒருவர் தொடர்ந்து இந்த நயவஞ்சகத்தனத்திலேயே நீடித்தால் அவருடைய மறுமை நிலை என்னவாக இருக்கும்? மிக அழகாக திருக்குர்ஆனிலும் ஹதீஸிலும் அதற்கான எச்சரிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. திருக்குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் 38வது வசனம், 4வது அத்தியாயம் 142வது வசனம், 4வது அத்தியாயம் 145வது வசனம், 9வது அத்தியாயம் 67வது வசனம், 9வது அத்தியாயம் 68வது வசனம், 9வது அத்தியாயம் 84வது வசனம், புகாரியில் இடம்பெறக்கூடிய 1338வது செய்தி மற்றும் 3494வது ஹதீஸ், இத்தனை இடங்களிலும் நயவஞ்சகர்களுடைய கதி, நயவஞ்சகர்களுடைய மறுமை நிலை என்னவாக இருக்கும் என்று மிக தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள். எந்த அளவிற்கு? புகாரியில் இடம்பெறக்கூடிய 1338வது செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அன்புக்குரியவர்களே, மனிதனுடைய நிலையை பற்றி சொல்றாங்க. மனிதர்களிலேயே ஆக கெட்ட மனிதர். புகாரியில 3494 இந்த செய்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களால் சொல்லப்பட்ட எச்சரிக்கை. மனிதர்களிலேயே ஆக மோசமான மனிதன் யார் தெரியுமா? 2 முகங்களை உடையவன். இங்க வரும்பொழுது ஒரு முகத்தை காட்டுவான், அங்கு வந்து ஒரு முகத்தை காட்டுவான். அதாவது நயவஞ்சகத்தனத்தோடு நடக்கிறானே அவன் தான் மனிதர்களிலேயே ஆக மோசமானவன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில 3494வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. இது தவிர கடுமையான எச்சரிக்கைகள் 9வது அத்தியாயம் 84வது வசனத்துல அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை இடுகிறார், வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதம் வலா தகும் அலா கபரி. நயவஞ்சகர்களில் யாராவது ஒருவர் மரணித்து விட்டால் நபியே, நீங்கள் எக்காரணத்தை கொண்டு அவர்களுக்காக ஜனாசா தொழுகை நடத்தக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய துஆ ஒருவருக்கு கிடைப்பது என்பது மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை பெறுவதற்கு நயவஞ்சகர்களுக்கு தகுதி இல்லை என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறார். 4வது அத்தியாயம் 145வது வசனத்தில் சொல்லுகிறார், இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ் வ ஹுவ காதிஹும் வ இதா காமு இலா ஸலாத்தி காமு குஸாலா. தொடர்ந்து சொல்லுகிறார். அதுல ஆரம்பத்துல என்ன சொல்றான்? யுகாதிஊன அல்லாஹ் வ ஹுவ காதிஹும். இவர்கள் அல்லாஹ்வை ஏமாற்ற நினைக்கிறார்கள், அல்லாஹ் இவர்களை ஏமாற்றி விட்டான். யாரிடத்தில் நயவஞ்சகத்தனம் இல்லையோ அவர் எதையாவது அல்லாஹ்விடம் கேட்டு அல்லாஹ் அதை கொடுக்காமல் இருந்தால் அதில் ஏதோ நன்மை இருக்கிறது என்பது பொருள். ஆனால் நயவஞ்சகர்கள் ஒரு விஷயத்தை அல்லாஹ்விடம் கேட்டு அவர்களுக்கு அல்லாஹ் அதை கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் அவர்களை ஏமாற்றுகிறான் என்பது பொருள். இந்த வசனம் ஆதாரமாக இருக்கிறது. யார் அல்லாஹ்வை நினைவு கூறாத நயவஞ்சகனாக இருக்கிறானோ
அவரை அல்லாஹ்வும் மறந்து விடுவான். 9வது அத்தியாயம் 67வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். 9வது அத்தியாயம் 68வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார், வஅதல்லாஹுல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத் வல் குஃபார. காஃபிர்களுக்கும் முனாஃபிக்கான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் எச்சரிக்கை, வாக்குறுதியாக ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள், நிரந்தரமாக இருப்பார்கள். அதுவே அவர்களுக்கு போதுமானது. அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டார். நான் ஒருத்தரை சபிக்கிறேன், நீங்க ஒருத்தரை சபிக்கிறீங்க, அந்த சாபம் பலிக்கலாம் பலிக்காமலும் போகலாம். அல்லாஹ் ஒருவரை சபித்து விட்டான் என்றால் உலகம் அல்லாஹ்வும் முகீம், அவர்களுக்கு அங்கே நிரந்தர வேதனை. அல்லாஹ்வுடைய சாபத்தின் அடையாளமாக, அல்லாஹ் அவர்களை மறந்ததன் விளைவாக, அல்லாஹ் அவர்களை ஏமாற்றியதன் அடையாளமாக நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். மன்னரையிலும் அவர்களுக்கு மகத்தான வேதனை, கடுமையான வேதனை, நரகத்திலும் அவர்களுக்கு நிரந்தரமான வேதனை என்று அல்லாஹ் அவருடைய தூதரும் எச்சரிக்கை செய்கிறார்கள். எந்த நயவஞ்சகத்தனத்தை நாம் சாதாரணம் என்று நினைத்துக் கொண்டிருந்தோமோ அது நம்மை நரகில் தள்ளிவிடும் என்பதை கவனத்தில் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக இந்த தீய குணத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.